பறவையின் பெயர் எனக்கு தெரியவில்லை. இதுபோல் பறவையை நான் காணவில்லை. அரிதாக உசுடு ஏரியில் நீர்நிலைக்கு அருகாமையில் அமர்ந்திருந்ததால் படமாக்கி கொண்டிருக்கின்றது அழகு தமிழ் கவிதை கழகம். அனைவரும் கண்ணில் இது காட்சிகளாக தெரியட்டும், இந்த அழகை அனைவரும் ரசிக்க வேண்டும் என்பதற்காக. கழுத்து நீளங்களை பாருங்கள். அது எதற்கு ஊன்று செல்லவில்லை என தெரியவில்லை. நான் அருகாமையில் இருந்து பேசினாலும் அது நீர்நிலைக்கு செல்லாமல் அமர்ந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய நிலவரம் என்னவென்று தெரியவில்லை. மிக பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கின்றது. அதனுடைய கழுத்தை பாருங்கள், மிக அற்புதமான இருக்கின்றது. மிக நீளமான கழுத்துகள். மிக லாபகமாக நீர்நிலைக்குள் செல்ல பார்க்கின்றது என தெரியவில்லை. இருந்தாலும் அற்புதமாக அது காட்சி கொடுக்கும் காட்சிகளை பாருங்கள், உங்கள் மனம் பறிபோகும். நீ பரப்பியா நடப்பியா? ஏன் வளைஞ்சி நெளிகிற? தண்ணிக்கு போவையா? போயா தண்ணியில்? ஓய் போ, தண்ணிக்கு போ. என்னாச்சு உனக்கு? உடம்பு சரியில்லையா? இல்லை அடிபட்டுட்டியா? இது என்ன பறவை என்று உங்களுக்கு தெரிந்தால் கருத்தில் சொல்லுங்கள். அரிய வகை போல் தெரிந்ததால் உசுடு ஏரியில் இவை தென்பட்டதால் அழகு தமிழ் கவிதை கழகம் படம் பிடித்து வலைதளங்களில் பதிவிறக்கம் உங்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றது. அது நீர்நிலைக்கு செல்லவில்லை, அமர்ந்து கொண்டிருக்கின்றது. அதுவரையும் நான் படம் பிடித்து கொண்டு இருப்பேன் தான் என தெரிகிறது. போடா தண்ணிக்கு போ, தண்ணிக்கு போ. டேய் போ, தண்ணியில் போ. ஏங்க உட்காந்துருக்க? அதோ செல்கிறது பாருங்கள். அது நீர்நிலைக்குள் தன் உடல் முழுவதையும் மறைத்து கொண்டது. இந்த அற்புத காட்சிகளை பிறருக்கும் பகிர்ந்து நலம் பெற பயன்பெற செய்யுங்கள். இயற்கை இவைகள்தான், அழகானது இயற்கை என் உறவுகளே.